ஸோ அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கமலுக்கு பேரா த்ரிஷாவ காட்டுற மாரி இருக்கு. த்ரிஷா வந்துட்டு ஒரு ஒரு சிங்கர், இண்டிபெண்டன்ட் சிங்கர் மாரியும் காட்டுறாங்க. அந்த ஒரு சுகர் பேபி சாங் பார்த்துருப்போம் நம்ம. அதில தெரிஞ்சிருக்கும். அதுவே ஒரு டிஃபரண்ட் போர்ட்ரயல்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, யோசிங்களேன் மணிரத்னம் சாரோட ஏஜ் என்ன? அவர் எத்தன வருஷமா ஃபிலிம் ரீல் இருக்குல்ல, அந்த டைப்லேருந்து அந்த டைம்லேருந்து ஃபிலிம் எடுத்துட்டு இருக்காரு. அவரு இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி அடாப்ட் ஆகுறாருன்னு சொல்லல. அவரு ட்ரெண்ட செட் பண்றாரு அப்படின்றது எவ்வளோ ஸ்பெஷலான விஷயம். இந்த மாரி ஒரு ஹீரோயின் கேரக்டர் வந்துட்டு மேபி ஹீரோயினா என்னன்னு தெரியல. பட் அந்த மாரி ஒரு கேரக்டர், ஃபீமேல் கேரக்டர் போர்ட்ரே பண்றது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாரி தெரியல. அண்ட் அந்த கேரக்டர் கமல் சார் கூடயே இருக்க மாரியும் இருக்கு. ரொம்ப லைக் இன்டிமேட்டா இருக்க மாரியும் இருக்கு. அண்ட் எஸ்டிஆர் கூடயும் இருக்க மாதிரி இருக்குமா? லைக் எஸ்டிஆர் கூடயும் பேர் பண்ற மாரி சீக்வென்சஸ் இருக்குமா? அப்படின்றது தெரியல. பிகாஸ் ஏன்னா ஆடியோ லான்ச்ல அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன ஆல்ரெடி வந்துட்டு எல்லாரும் போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த மாரி வந்துட்டு ஏதோ கிரே ஷேட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா வந்துட்டு நான் சிம்புக்கும் பேர் பண்ணுவேனா என்னன்றதும் கேட்குறாங்க. நீங்க படத்த பாருங்க. இது தாண்டி இன்னும் நெறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர் இஸ் சம் இன்ட்ரஸ்டிங் பிளாட் இன் இட்ன்றது தோணுது.